நிஜமாவே ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜா? ஏன் இவ்வளவு குழப்பம்? ஹிந்தியை ஏன் நேஷனல் லாங்குவேஜ் எல்லா அரசியல்வாதிகள்ல இருந்து மக்கள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது. இன்னும் கொஞ்சம் உறக்கமா சொல்லணும்னா இந்தியாவுக்கு தேசிய மொழி அப்படிங்கிறதே கிடையாது. இருந்தாலும் ஹிந்தி அதிக அளவுல பேசப்படுறதுனால எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஹிந்தி தான் தேசிய மொழி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இதை நீ ஏன் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மும்மொழி பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இதையும் தாண்டி மும்மொழி பற்றி நிறைய அரசியல் தலைவர்கள் தங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப அதுதான் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க சிவரஞ்சனி, சிகப்பு இருந்து. தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை பத்தி தமிழ்நாட்டுல இருக்கிற மினிஸ்டர்ஸ் பேசுறாங்களோ இல்லையோ, ஆனா அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ் அண்ட் எம்பிஸ் கண்டிப்பா அவங்களோட கருத்தை வச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மும்மொழி கொள்கை பத்தி வரும்போது பவன் கல்யாண் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ் படத்தை ஹிந்தியில டப் பண்ணும் போது அதுல இருக்கிற லாபம்லாம் தமிழ்நாட்டு அரசுக்கு வேணும், ஆனா ஹிந்தி மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதுவே நம்ம சந்திரபாபு நாயுடு கிட்ட வந்தோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிந்தி தேசிய மொழி, தமிழும் ஒரு மொழி தான். ஒருவேளை நம்ம டெல்லிக்கு பயணம் பண்ணா அங்க நம்ம ஹிந்தியில தான் பேசி ஆகணும். ஏன்னா ஹிந்தியில உரையாடினாதான் அவங்களுக்கு தெரியும். ஹிந்தி அப்படிங்கிற ஒரு மொழி தகவலை பரிமாற்ற ஒரு கோல் மாதிரி தான். அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லா தான் பேசினாரு. பட் ஹிந்தி தேசிய மொழி அப்படிங்கிற மாதிரி சொன்னனால இப்ப அதற்கு எதிரான கருத்துக்கள் வந்துட்டு தான் இருக்கு. இதையும் தாண்டி சீமான் அவர்கள் இன்னும் இருமொழி கொள்கையில தான் நிலைச்சு நிற்கிறாரு. ஆனா அவரோட 2016 கொள்கையில பார்த்தோம்னா மும்மொழி கொள்கை வேணும் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப நல்லா யோசிச்சு மும்மொழி கொள்கை வேணாம், இருமொழி கொள்கையே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் தாவேகா விஜய் அவர்களை பத்தி பார்க்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இருமொழி கொள்கையே போதுமானது, ஹிந்தி வந்தா தமிழ் அழியாது, இருந்தாலும் ஹிந்தியை படிக்கிறதுனால ஹிந்தி தெரிஞ்சுக்க முடியும், பேச முடியும். இருந்தாலும் ஹிந்தி மக்கள் எப்ப மிச்ச மொழிகளை கத்துப்பாங்க, அவங்க மிச்ச மொழிகள் கத்துக்கும் போது நாங்களும் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்க. இருந்தாலும் இது எல்லாமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் ஹிந்தியை திணிக்கவே இல்லையே, ஹிந்திய படிங்கனாவா நான் சொன்னேன், எந்த மொழினாலும் தேர்ட் லாங்குவேஜா எடுத்து சூஸ் பண்ணுங்க, நான் ஹிந்தின்னு சொல்லவே இல்லை, அதையவே நீங்க ஏன் ஹிந்தியாவே மாத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சோ நீங்க சொல்லுங்க, நிஜமாவே ஹிந்தி படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஹிந்தி படிப்பீங்களா இல்லையான்னு?